இந்த லாயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் விஜய் இஸ் அன் அக்யூஸ்டு. அவர் அக்யூஸ்டே இல்லை. எந்த இடத்துலையும் இந்த கேஸில் he was not designated as an accused. சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி நல்லா தான் கொட்டியிருக்கு. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் தடை பண்ணோமா? உங்கள் அரசியல் சண்டையெல்லாம் அங்கே போய் போட்டுங்க. இவங்க சென்னையில் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குது, பைபாஸ் பண்ணிவிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? ஏன் ஹைகோர்ட்டை ஏன் போகல? தள்ளுபடி பண்ண போகிறேன், என்டர்டெயின் பண்ண மாட்டேன்னு சொன்னதால் வாபஸ் வாங்குறேன்னாங்க. சரி, வாங்கிட்டு ஓடுங்க. என்னுடைய பாயிண்ட், ஏன் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பைபாஸ் பண்ணி போனீங்க? உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில் போயிட்டு பெரிய ஆளை வச்சா வாங்கிடலாம். எவ்வளோ மோசம் பாருங்கள். சீஃப் மினிஸ்டர் விஜய் அங்கே போகக்கூடாது, கரூருக்கு. அங்கே அவங்கள சந்திக்கக்கூடாது, அந்த பாதிக்கப்பட்டவளை. ஏன்னா கலைச்சிருவாராம் சாட்சியங்களை. அடுத்தது அவங்களுக்கு உதவி பண்ணிடக்கூடாது. அப்போ போலீஸ் தரப்புலேருந்து அவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, இங்கே டென்ஷன் ரொம்ப பில்டப் ஆகுது, ஒரு நிறைய கேஷுவாலிட்டி ஆகிட்டுருக்காங்க, நீங்கள் இங்கே வந்தால் அது இன்னும் பிரச்சனையாகும். ஏற்கனவே உங்கள் மீட்டிங்கில் தான் பிரச்சனை, இப்போ இங்கே வந்தாலும் கூட்டம் அப்படியே அலம்போதும். கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் எஸ்கார்ட் அனுப்பிச்சு இவரை வெளியேற்றினாங்க. இந்த சம்பவம் நடக்குது செப்டம்பர் 27, 2025 ராத்திரி 8 மணிக்கு 8:15. மறுநாள் காலையில் 9:30 மணிக்கெல்லாம் கரூரில் போஸ்டர்ஸ் அப்பியர்டு ஒட்டுறாங்க. யார் ஒட்டுறாங்கன்னா திமுக காரங்க தான் ஒட்டுறாங்க. கொலையாளியை கைது செய், கிரிமினல் குற்றவாளியை கைது செய். அந்த இவர் கூட கேட்டார், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, இவ்வளோ பேருக்கு எப்படி நீங்கள் இத்தனை மணி நேரத்தில் பண்ணீங்க? அங்கே ஒரு டேபிள் தானே இருக்குது. நான் இப்போ ஒரு பாடி கொடுக்குறேன், நீங்கள் பண்ணி காட்டுங்கன்னு எல்லாம் ஆல் டாக்டர்ஸ் எல்லாம் வாமிட் பண்ணிட்டாங்க. சார், இது எங்களுக்கு ப்ரெஷரு, நிறைய நாங்கள் ஒழுங்காக பண்ணலை. விடிய காத்தால் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? யாராவது பணத்தை விடிய காத்தால் செத்த பாடியை உடனே கொடுங்க, நைட்லேயே கொடுங்க, காலங்காத்தால் போய் எரிச்சிருவாங்களா யாராவது? ஃபேஸ்புக் லைவ் போட்டு செந்தில் பாலாஜி ஒரு 100-200 பேர் திமுக காரங்களோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். எப்படி அந்த டைமில் அவ்வளோ குயிக்காக அப்படி வந்தாங்க? எல்லாமே மிஸ்ட்ரியாக இருக்குதுங்க. அப்போ அவங்க தான் அதை செஞ்சுருப்பாங்கன்றது எனக்கு முன்னாலேயே தெரியும். காலில் விழுந்து அழுது இருக்கிறார், மன்னிப்பு கேட்டிருக்கார். எவ்வளோ பெரிய சோகம் அவருக்குள்ளே இருந்துருக்குது. ஃபைனலாக 1 மாதம் கழித்து எனக்கு நினைவுக்கு இருக்குது, ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிட்டாங்க. காலையில் ஓகேன்றான், பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அட்வான்ஸ் கட்டுறதுக்கு. ஐயோ வேணாம், ஆளை விட்டுருங்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி அவர் முதல்வர் ஆகிட்டார். இப்போ அவர் போகணுன்னு விரும்புகிறாரு. அவருடைய ஃபஸ்ட் அஃபிஷியல் ஃபங்க்ஷன் as சிஎம் கரூரில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த மனசில் அந்த கரூர்ன்றது அவர் மனசில் பெரிய இடம் பெற்றுச்சு. அப்போ அதை தடுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் மதிவானந்த் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கரூர் விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணா கரூர் போகக்கூடாது, அதுக்கு தடை விதிக்க கோரி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதோட தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அதை நீங்களே முழுமையாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சார். அதாவது திமுகவுக்கு விஜய் கரூரில் போனாலும் பிரச்சனை, கரூர்லேருந்து வெளியேறினாலும் பிரச்சனை. அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? பாடாப்படுத்திட்டாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது. அதாவது நம்ம இப்போ இஃப் வி ரீகலெக்ட் கரெக்ட்லி, அந்த சம்பவம் நடந்து உடனடியாக அவர் சென்னைக்கு வரணும்னு விரும்பலை. இது மாதிரிலாம் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு தடியடியெலாம் நடந்திருக்கு அவர் கிளம்பி வந்தப்புறம். அதனால் ஆஸ்பத்திரியில் எல்லாம் அட்மிட் ஆகுறாங்க, போய் பார்க்கணுன்னு தான் அவர் விரும்பினார். ஆனால் அப்போ போலீஸ் தரப்புலேருந்து அவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, இங்கே டென்ஷன் ரொம்ப பில்டப் ஆகுது, ஒரு நிறைய கேஷுவாலிட்டி ஆகிட்டுருக்காங்க, நீங்கள் இங்கே வந்தால் அது இன்னும் பிரச்சனையாகும். ஏற்கனவே உங்கள் மீட்டிங்கில் தான் பிரச்சனை, இப்போ இங்கே வந்தாலும் கூட்டம் அப்படியே அலம்போதும். அதனால் பெட்டர் நீங்கள் இங்கேருந்து இம்மிடியேட்டாக இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மாவட்ட போலீஸில் கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் எஸ்கார்ட் அனுப்பிச்சு இவரை வெளியேற்றினாங்க. அப்கோர்ஸ் ரெஸ்ட் இஸ் த ஸ்டோரி, எவ்ரிபடி நோஸ். அவர் திருச்சிக்கு ரோடு வழியாக ஃப்ளைட்டில் கிளம்பி வந்துட்டார். என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஓடிவிட்டார். அவங்க ட்ரை பண்ணாங்க. இந்த ஒரு சூழலில் இன்னும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு போலீஸ் பயமுறுத்துது, நீங்கள் போங்கன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வாய்ஸ், எவ்ரிபடி வில் பி வாய்ஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட்டுன்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லாடல் உண்டு. மாதிரி இப்போ யோசித்து பார்த்தா இதெல்லாம் வந்திருக்கக்கூடாதுன்னு தோணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்னா அதில் போய் நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க. அதில் அரசியல் இருக்குது,
இதில் ஒரு நம்மளை வந்து லாக் பண்ணுறாங்கன்னெலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க அந்த நேரத்தில். ஸோ வந்துட்டார். ஆனால் போலீஸ் திட்டமிட்டு தான் இவங்களை வந்து வெளியேற்றிட்டு எல்லாம் உள்ளே வரான். துபாய்க்கு போன உதயநிதி வராரு, ஏர் டேஷ் பண்ணி வந்து மாலை வச்சுட்டு திருப்பி ஏர் டேஷ் பண்ணி துபாய்க்கு போயிட்டாரு. அதே போல் ஸ்டாலினால் தூங்க முடியல, முதல்வரால் தூக்கமே வரமாட்டேன் தான். கள்ளக்குறிச்சியில் 61 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தப்போ இவர் தான் ஹோம் மினிஸ்டர், இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன் பின்னால் தான் காய்ச்சிருக்காங்க. ஆனால் அந்த பக்கமே வரலையே இவர். அப்போ நல்லா தூங்கினார், நிம்மதியாக தூங்கினார். இது விஜய் சம்மந்தப்பட்டது இல்லையா? இப்போ ஸ்கோர் பண்ணோம். ஸோ அதனால் அவர் நடுராத்திரியில் வந்தவர் நடுராத்திரிலேயே போயிட்டார். அதுக்காகவே போஸ்ட்மார்ட்டம் ஆஃபஸாடா பண்ணி அந்த இவர் கூட கேட்டார், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, இவ்வளோ பேருக்கு எப்படி நீங்கள் இத்தனை மணி நேரத்தில் பண்ணீங்க? அங்கே ஒரு டேபிள் தானே இருக்குது. நான் இப்போ ஒரு பாடி கொடுக்குறேன், நீங்கள் பண்ணி காட்டுங்கன்னு. எல்லாம் ஆல் டாக்டர்ஸ் எல்லாம் வாமிட் பண்ணிட்டாங்க. சார் இது எங்களுக்கு ப்ரெஷரு, நிறைய நாங்கள் ஒழுங்காக பண்ணலை. விடிய காத்தால கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? யாராவது பணத்தை விடிய காத்தால என்ன கதையெல்லாம் சொல்லப்பட்டதுன்னா, இவங்க குற்றங்களை மறைப்பதற்கு எல்லாரும் ஆஸ்பத்திரியில் வந்து உடனே பணத்தை கொடுங்க, போஸ்ட்மார்ட்டம் உடனே பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் ஒரே ஏன் உயிரை பிழைக்க வைக்கன்னு நிர்பந்திக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். செத்துவிட்டாங்க, செத்த பாடியை உடனே கொடுங்க, நைட்லேயே கொடுங்க, காலங்காத்தால் போய் எரிச்சிருவாங்களா யாராவது? ஸோ ரொம்ப ஃபிஷியாக இருந்ததுங்க அங்கே நடந்த எல்லாமே. இது ஒரு ஸ்கீம், அவ்வளோதான் நான் இப்போ சொல்ல முடியும். பிகாஸ் த மேட்டர் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் பை SCBI டீம். ஓகே. ஆனால் நீங்கள் பாருங்கள், இவர் ஸ்டாலின் போகிறாரு, உதயநிதி வராரு, அன்பில் மகேஷ் எங்கே இருந்தான்னு தெரியல, மின்னல் வேகத்தில் வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாரு இல்லையா? அதே போல் இது எல்லாத்தையும் மிஞ்சிருது எதுன்னா, ஃபேஸ்புக் லைவ் போட்டு செந்தில் பாலாஜி ஒரு 100-200 பேர் திமுக காரங்களோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். எப்படி அந்த டைமில் அவ்வளோ குயிக்காக அப்படி வந்தாங்க? எல்லாமே மிஸ்ட்ரியாக இருக்குதுங்க. இஃப் சம் ஒன் நோஸ் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், only then they will organize, they will come in time. Otherwise no one can act like this. சரி, அதனால் என்ன ஆச்சுன்னா, முதல்வர் வந்தார் போனார். ஆனால் என்ன குற்றம் சுமத்துனாங்கன்னா, விஜய் ஓடிவிட்டார், அவர் கூட்டத்தில் செத்தவங்களை கூட அவர் ஆறுதல் சொல்ல வரல, ஓடிவிட்டார்ன்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அவர் 3-4 நாள் சாப்பிடக்கூட இல்லையா, அழுத்திட்டு இருந்தான்னு சொல்லி அப்புறம் தான் ஒரு 4 நிமிஷம் வீடியோ போட்டார். 3 நாள் கழிச்சு தான் அவரே வந்து ஒரு சுயநிலைக்கு வந்திருக்கார். ஏன்னா இட் வாஸ் எ ரூட் ஷாக்ல. யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சை கேட்க வந்து 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது. இட் வாஸ் எ வெரி ஷாக்கிங் நியூஸ் ஃபார் எவ்ரிபடி இன்க்ளூடிங் மீ. பட் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தா இது ஒரு திட்டமிட்ட சதி. திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இதே வேகத்தில் இதே ஸ்பீடில் போகக்கூடாது. மிச்சம் இருக்கிற ஒரு 20 மாவட்டம் 28 மாவட்டத்துக்கு அவர் இதே வேகத்தில் போயிட்டார்னா ஒரு சனிக்கிழமையும் அநேகமாக we are finished என்று தெரிஞ்ச ஆட்கள் தான் அவருடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய பிரேக் போடணும். அவர் இனிமேல் வெளியே வர்றதுக்கு, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு 5 வாட்டி யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கணும்னு திட்டமிட்டு நடத்திய சதி செயல் தான் கரூரில் நிகழ்ந்தது என்று இன்னமும் என்னுடைய உள் மனசு எனக்கு சொல்லிட்டு இருக்குது. ஐ எம் நாட் disputing or questioning the investigation enquiry conducted by the CBI. என் உள் மனசு. ஏன்னா இதை விடவே இவருடைய சுற்றுப்பயணம் முடங்கி, இவருடைய சுற்றுப்பயணம் நடக்காமல் இருந்தால் அதனால் பொலிட்டிக்கல் கெயின் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் பெனிஃபிஷரி. அப்போ அவங்க தான் அதை செஞ்சுருப்பாங்கன்றது எனக்கு வந்து முன்னாலேயே தெரியும். பட் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? தெர் இஸ் நோ ப்ரூஃப் அன்லஸ் சிபிஐ டிக்ஸ் அவுட் சம் ஸ்கெலட்டன், அது கொண்டு வந்து காட்டினால் ஒழிய. ரெண்டாவது இன்னொரு எனக்கு என்னன்னா, அவர் தஞ்சாவூர் போனார், திருச்சி போனார், திருவாரூர் போனார், அரியலூர் போனார், நாகப்பட்டினம் போனார், நாமக்கல் கூட போனார். அங்கெல்லாம் நடக்காத, அங்கெல்லாம் வந்த கூட்டத்தை விட இங்கே கம்மியான கூட்டம் தான் கண்டிப்பாக. அப்போ அங்கெல்லாம் நடக்காத இந்த நெரிசல் ஏன் கரூரில் நடந்தது? கரூர் அப்படின்னாலே ஒரு சந்தேகத்தை கிளப்புது. கரூரில் தான் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறாரு இல்லையா? இப்போ கரூரில் இது நடந்ததுக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. மற்ற இடத்துல நடக்கலையே, இதை விட அதிகமான கூட்டம் வந்து அங்கே இருக்கிற போலீஸ் நல்லா டீல் பண்ணாங்களே. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது அவர் வந்து அந்த குடும்பங்களை போய் பார்க்கணும்,
ஒரு நிலைமையெல்லாம் சரியாச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம்னா போலீஸ் டிட் நாட் கிவ் பர்மிஷன். அப்படி பர்மிஷன் கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை இந்த இடத்துல வராதிங்க, அந்த இடத்துல. ஃபைனலாக ஒரு மாதம் கழித்து எனக்கு நினைவுக்கு இருக்குது, ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிட்டாங்க. காலையில் ஓகேன்றா பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அட்வான்ஸ் கட்டுறதுக்கு. ஐயோ வேணாம், ஆளை விட்டுருங்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. ஒன்றும் வேணாம், போலீஸ் போய் என்ன சொல்லுவான், ஏங்க இப்போ இங்கே அது மாதிரி நடந்ததுன்னா நீங்களும் தான் உள்ளே போக வேண்டியிருக்கும் அப்படின்னா என்ன, அவங்க பேக் அடிச்சிடுவாங்க. இல்லை எம்எல்ஏ ஒரு ஃபோன் பண்ணி, என்னப்பா உனக்கு என்ன வெளியே இருக்கிறதுக்கு பிடிக்கலையா, உனக்கு அந்த பைசா நான் தரையா, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சிக்கல் வரும், அவ்வளோதான், ஆஃப். காலையில் ஒத்துக்கிறவன் சாயந்தரம் மண்டபம் இல்லைன்றான். அப்புறம் என்ன நடு ரோட்லையா போய் பார்க்க முடியும்? இவர் எவ்வளோ பெரிய விஐபி, க்ரௌட் புல்லர், ஏற்கனவே ஒரு க்ரௌடால் தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் டிலே ஆச்சு, ரொம்ப போயிட்டே இருக்கவே அவரே வெறுத்து போய் 4-5 பஸ்ஸில் அவங்கள கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்தில் ரிசார்ட்டில் வச்சு ஒருத்தருக்கும் ஒரு ரூம் பண்ணி ஒருத்தருக்கும் டைம் அலாட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி கன்சோல் பண்ணி, சம் ஆஃப் தெம் செட் ப்ரெஸ்ஸுக்கு வெளியே வந்து சொன்னாங்க, காலில் விழுந்து அழுது இருக்கிறார், மன்னிப்பு கேட்டிருக்கார். இப்போ எவ்வளோ பெரிய சோகம் அவருக்குள்ளே இருந்திருக்குது. அப்போ அவரை போய் இவங்க வந்து கொலையாளின்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க மறுநாள். ஏன் நான் சந்தேகப்படுறேன்னா, இந்த சம்பவம் நடக்கிறது செப்டம்பர் 27, 2025 ராத்திரி 8 மணிக்கு 8:15. மறுநாள் காலையில் 9:30 மணிக்கெல்லாம் கரூரில் போஸ்டர்ஸ் அப்பியர்டு ஒட்டுறாங்க. யார் ஒட்டுறாங்கன்னா திமுக காரங்க தான் ஒட்டுறாங்க. கொலையாளியை கைது செய், கிரிமினல் குற்றவாளியை கைது செய். அப்போ இவங்க தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்க கோர்ட்டில் ராத்திரி உட்காந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே சஜஸ்டட் சம் கான்ஸ்பிரசி அகெயின்ஸ்ட் மிஸ்டர் விஜய், அவருடைய கேம்பெயினை நிறுத்தணுன்றதுக்கு தான். அதனால் இன்றைக்கி வந்து அவர் முதல்வர் ஆகிட்டார். இப்போ அவர் போகணுன்னு விரும்புகிறாரு. அவருடைய ஃபஸ்ட் அஃபிஷியல் ஃபங்க்ஷன் அஸ் சிஎம் கரூரில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த மனசில் அந்த கரூர்ன்றது அவர் மனசில் பெரிய இடம் பெற்றுச்சு. அப்போ அதை வந்து தடுக்கணும். அதே போல் அந்த ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட்டில் கருணை அடிப்படையில், அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, ரீசன் இருக்குது. பல பேர் கேட்குறாங்க, அதே எப்படி கொடுக்கலாம், இதே எப்படி கொடுக்கலாம். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் படிக்கிறோம், அவங்களுக்கு தூக்கி ஈஸியாக கொடுத்துட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, அப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் ஒரு கேட்டகரி இருக்குது, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட். தோஸ் ஹூஸ் வாட்ஸ், யாருன்னா சேவையில் இருக்கிறவங்க, சேவையில் இருக்கும்போது, சேவையில்னா டியூட்டியில் இல்லை, சர்வீஸில் இருக்கும்போது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. டியூட்டியில் இருக்கும்போதுன்னா ஆஃபீஸ் ஹவரில், சர்வீஸில் இருக்கும்போதுனா டியூட்டிக்கு வராத வீட்டில் இருக்கும்போது கூட வர வழியில் சப்போஸ் சம்படி டைஸ் இன் ஹார்னஸ், அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு வாரிசு, மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றாப்புல வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் கம்பாசினேட் அப்பாயின்மெண்ட், கருணை அடிப்படையிலான வேலை. இந்த கருணை அடிப்படையான வேலைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிலாம் படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. தெரியாமல் பாவம் சொல்கிறாங்க. அதே போல் அது வந்து என்னுடைய போஸ்ட்டை அது சாப்பிட்ரும், 41 போஸ்ட்டுன்னு ஜென்யூனாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் நினச்சா சூப்பர் நியூமரி போஸ்ட்டுன்னு அதை கிரியேட் பண்ணலாம். இந்த வேக்கன்சியில் கை வைக்காமல் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய வேக்கன்சி, அதுக்கு பேர் தான் சூப்பர் நியூமரி போஸ்ட், அதை கூட கணக்கில் வச்சுக்கலாம். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த 41 குடும்பம் நிராதபானியாக அது வந்து அனாதைகளாக இல்லாமல் காப்பாற்றலாம். ஸோ இது வந்து ஏன் கவர்மெண்ட் கொடுக்கணும்? அவங்க தான் 5 லட்சம் ஏதோ கொடுத்துட்டாங்க, விஜய் 20 லட்சம் கொடுத்துட்டாரு, அது போதாதா அப்படின்னா போதாது. ஒரு உயிருக்கு விலை 20 லட்சம் இல்லை. அவன் வளர்ந்து வந்திருந்தான்னா, இல்லை அந்த ஆள் தொடர்ந்து வேலை செஞ்சிருந்தான்னா அந்த குடும்பம் எப்படியோ இருந்திருக்கும். சரி, இதில் கவர்மெண்ட்டுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர் தான் இந்த மரணங்களுக்கே காரணம்ன்றது என்னுடைய ஃபர்ம் ஒப்பீனியன். எப்படின்னா, கவர்மெண்ட் ஃபெயிலியர்னா என்னங்க ஸ்டாலினை சொல்கிறீங்களா? நான் ஸ்டாலினை சொல்ல. கவர்மெண்ட்டுனா ஸ்டாலின் இல்லை, அவர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்னா இந்த ஊரில் இருக்க தாசில்தார்லேருந்து, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்லேருந்து, எஸ்பி, ஆர்டிஓ, கலெக்டர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏஎஸ்ஐ, கான்ஸ்டபிள்லாம் கவர்மெண்ட் தான். தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ அவங்க ஃபெயிலியரால் தான் இந்த விபத்து நடந்தது. அப்போ கவர்மெண்ட்டு தானே அதுக்கு பதில் சொல்லணும், பொறுப்பேற்றுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் போடுங்கன்னு அவங்க கேட்கல, நாங்கள் போட போகிறோன்னு. இட் வாஸ் ட்ரஸ்டட் அப்பான் த ஆர்கனைசர்ஸ் பை த போலீஸ். போலீஸ் வந்து இந்த இடத்துல போட்டால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் கேட்குற இடம் கொடுக்க முடியாது, இந்த இடத்துல போட்டால் போடுங்க, இல்லைன்னா நோ பர்மிஷன். அப்போ அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாங்க. இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னா, ஜனவரி 2025 வந்து அதிமுக எழுதி கேட்குறாங்க இந்த வேலுசாமிபுரத்தில் எங்கள் விழா கொண்டாடணும்னு. அதுக்கு போலீஸ் பதில் கொடுக்குது, லெட்டர்லாம் இருக்குது. போலீஸ் என்ன கொடுக்குதுன்னா, இது அரசியல் கூட்டம் நடத்த தகுதி இல்லாத இடம், ஆகவே இங்கே கூட்டம் நடத்த அனுமதி தர இயலாதுன்னு கொடுத்துருக்குது. இப்போ எந்த இடத்துல ஜனவரி மாதம் ஒரு பொலிட்டிக்கல் கேதரிங்க்கு இன்எலிஜிபிள் தரமாட்டேன்னு சொன்னீங்களோ, அந்த இடத்துல விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான க்ரௌட் புல்லர் வர்ற கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ அது ஒரு லாக். இந்த இடத்துல தான், இந்த குறுகலான இடத்துல தான் இவங்களை கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் நாம் நினைக்கிற விஷயங்களை நிறைவேற்ற முடியும். இப்படி போலீஸ்லேருந்து ரெவென்யூலேருந்து எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதாவது என்ன திட்டம்னு யாருக்குமே தெரியாத அந்த சூத்திரதாரி மட்டும் அவர் வந்து காயெல்லாம் நவுத்துறாரு. அவர் தான் இறுதியாக பற்ற வைக்க போகிறவர். அவருக்கு தான் தெரியும் எதுக்காக இதெல்லாம்னு. அவங்கெல்லாம் பான்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தட் பொலிட்டீஷியன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். போலீஸோ ஆர்டிஓ அவங்களுக்கு தெரியாது இது நடக்க போகுதுன்னு. தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இவர் சொல்கிறாரு, அவருக்கு மீறி போக முடியாது, அங்கே கொடுங்க, அங்கே வேற எங்கேயும் கொடுக்காதீங்க. அதே போல் போலீஸ் பாதுகாப்பு நில். டேவிட்சன் தேவசகாயம் சொல்கிறாரு, அமுதா ஐஏஎஸ் சொல்கிறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இட் இஸ் நன் ஆஃப் தர் ஜாப். ஆனால் சொல்கிறாங்க 500 போலீஸ் இருந்ததுன்றாங்க. ஆனால் விஜய் கடைசியாக பேசி முடித்த உடனே கொந்தளிப்பார். என்னையா போலீஸ் ஒருத்தனை கொடுக்கணும், இவ்வளோ கூட்டம் இருக்கு, எங்கே போனீங்க, போலீஸே இல்லையே எங்கே என்பார். அப்போதான் ரொம்ப ஆத்திரத்தில் சொல்லுவார், ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், மக்களை காப்பாற்றுறது தான் போலீஸ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ போலீஸ் வந்து டெலிபரேட்டாக நாட் போஸ்டட் அடிக்குவேட்லி. 500 பேர் 600 பேர்லாம் அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு மொபைல் டவர் உள்பட அந்த கான்ஸ்டபிள் எல்லாம் சிபிஐ வாங்கிடுச்சு. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. அரசாங்கம் அப்படின்னா இந்த ஆட்கள். அப்போ அரசாங்கத்துக்கு அதில் வந்து நிவாரணம் கொடுக்கணும், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணுன்றது கடப்பாடு இருக்குல்ல. அதைத்தான் திரு விஜய் செய்ய நினைக்கிறார். அதை செய்யக்கூடாது, தடுக்கணுன்றது தான். இவங்க சென்னையில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது, பைபாஸ் பண்ணிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? ஏன் ஹைகோர்ட்டை ஏன் போகல? இதை சுப்ரீம் கோர்ட்டே கேட்டு இருக்கணும். ஒய் யூ ஆர் அப்ரோச்சிங் ஸ்ட்ரெயிட்டவே? இது ஒன்றும் தலை போகிற காரியம் இல்லை. 10ஆம் தேதி தானேங்க அவர் போகிறதா இருக்குது. அவர் போனால் ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். ஆனால் எவ்வளோ குரூரத்தனம், எவ்வளோ சிறு பிள்ளைத்தனமாக இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. நல்ல வேலையாக ஜட்ஜஸ் இன்னைக்கு சரியான கோர்ட்டை போட்டாங்க திமுக தலையில். அதாவது நீங்கள் இந்த கேஸை பற்றி படிச்சுட்டு தான் வரீங்களா? இந்த லாயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் விஜய் இஸ் அன் அக்யூஸ்டு. அவர் அக்யூஸ்டே இல்லை. எந்த இடத்துலையும் இந்த கேஸில் he was not designated as an accused. குற்றவாளியே கிடையாது. அவர் ஒரு சாட்சியாகத்தான். செந்தில் பாலாஜி கூட கூப்பிட்டுருக்காங்க, கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, எஸ்பியை விசாரிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் குற்றவாளி இல்லை, சாட்சிகள். குற்றவாளிகள் அந்த 5-6 பேர் தான். அதாவது அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதில் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலன்னு தான். அவங்க கூட கழுத்தை போய் நிறுச்சாங்கன்ற குற்றவாளி இல்லை. புசி ஆனந்த், நிர்மல் குமார், மதியழகன், அப்புறம் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா. ஸோ சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு நல்லா தான் கொட்டி இருக்கு. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் தடை பண்ணோமா? உங்கள் அரசியல் சண்டையெல்லாம் அங்கே போய் போட்டுங்க. ஆனால் என்ன அவங்க இன்னொன்று செஞ்சுருந்தா நான் மெத்த மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன்னா, கோர்ட்டுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரத்தை காலத்தை விரயம் பண்ணதுக்காக, உங்கள் அரசியல் நோக்கத்துக்காக, இந்த கோர்ட்டை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி. இப்போ வெறும் சும்மா தள்ளுபடி பண்ணால் என்ன? அது வாபஸ் வாங்குற, தள்ளுபடி பண்ண போகிறேன், என்டர்டெயின் பண்ண மாட்டேன்னு சொன்னதால் வாபஸ் வாங்குறேன்னாங்க. சரி, வாங்கிட்டு ஓடுங்க. என்னுடைய பாயிண்ட், ஏன் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பைபாஸ் பண்ணி போனீங்க? உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில் போயிட்டு பெரிய ஆளை வச்சா வாங்கிடலாம். எவ்வளோ மோசம் பாருங்க. அவங்க வெளியே சொல்கிறது என்னன்னா, பிரேயர் என்ன அப்படின்னு சும்மா சொல்கிறாங்கன்னா, தாவேகா தலைவர்கள் எங்களை வந்து தப்பாக பேசுகிறாங்க கரூர் விஷயத்தில், பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படி தான் வெளியே சொல்கிறாங்க இந்த RS பாரதியெல்லாம். ஆனால் உள்ளே என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் விஜய் அங்கே போகக்கூடாது கரூருக்கு,
அங்கே வந்து அவங்கள சந்திக்கக்கூடாது அந்த பாதிக்கப்பட்டவள், ஏன்னா கலைச்சிருவாராம் சாட்சியங்களை. அடுத்தது அவங்களுக்கு உதவி பண்ணிடக்கூடாது, அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஆயிடும். இவங்க ஆட்சியில் பார்ட்டி ஃபண்டுன்னு பட்ஜெட்லேருந்தே பணம் எடுத்தவங்க 100 கோடி 200 கோடி. இன்னைக்கு அரசகுமார், பிடி அரசகுமார் இதுக்கு ஜெயிலில் இருக்கிறாரு. அன்பில் மகேஷ் தம்பியும் இவரும் சேர்ந்து அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல, சிபிஎஸ்சி செகண்டரி எஜுகேஷன், அதனுடைய ஸ்கூல்களுக்கு ரினிவல் அண்டு இது பண்ணோம் என்ஓசி கொடுக்கறதுக்கு 35 லட்சம் 40 லட்சம் வாங்கியிருக்காங்க. இப்போ மிஸ்டர் ராஜ்மோகன் வந்து 1000 ஸ்கூல் டக்குன்னு தட்டி விட்டுருக்காரு. அவங்கெல்லாம் வந்து இன்னும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? ஒன்றுமே இல்லை சார், நாங்கள் 35 லட்சம் கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ இவ்வளவு பண்ணவங்க இன்னைக்கு ஏதோ சாட்சிகளை கலைத்து விடுவார், அரசாங்க கஜானாலே கையை விட்டு வாரினவங்க இவங்க. அதனால் அதெல்லாம் நோக்கம் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து விஜய் போய் அங்கே பேசினார்னா, அதே போல் அங்கே வந்து இடைத்தேர்தல் வருதான், ஏன் எல்லா தொகுதியிலும் தான் வருது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, வந்து சாட்சியை கலைச்சிருவாங்க அப்படின்னு ரொம்ப அப்படியே சட்டத்தின் பால் இவங்கெல்லாம் நடந்தவங்க. என்ன பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட்டு மைல்டாக தான் அவங்கள தப்ப விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிப்ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு வழியாக கரூருக்கு போக போகிறாரு. இன்னைக்கு இப்போது அதுக்கான வேலைகள் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது பந்தல் அமைக்கிற வேலைகள்லாம் காவல்துறை பார்த்துட்டு இருக்காங்க.